வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் அத்தியாயம் 42 பிரதீச்யாம் சுசேஷன பிரேஷணம் மேற்கு திக்கில் சுசேஷனனை அனுப்புவது. द्विचत्वारिंशः सर्गः 42வது सर्गम् பிரதீச்யாம் சுசேஷண பிரேஷணம் மேற்கு திக்கில் சுசேஷனனை அனுப்புவது. அத பிரஸ்தாப்ய சுக்ரீவஸ்தான் ஹரீன் தக்ஷிணாம் திசம் அப்ரவீன் மேகசங்காஷம் சுசேஷணம் நாம யூதபம். சுக்ரீவः சுக்ரீவன் தான் அந்த ஹரீன் வானரர்களை தக்ஷிணாம் தக்ஷிண திசம் திக்குக்கு அப்பொழுது பிரஸ்தாபிய அனுப்பிவிட்டு மேக சங்காஷம் மேகத்தை நிகர்த்த சுசேஷனம் நாம சுசேஷனன் என்பவனை யூதப்பம் சேனை தலைவரில் ஒருவன் என அப்ரவீத் ஸ்ரீராமருக்கு தெரியப்படுத்தினான். சுக்ரீவன் அந்த வானரர்களை தக்ஷிண திக்குக்கு அப்பொழுது அனுப்பிவிட்டு மேகத்தை நிகர்த்த சுசேஷனன் என்பவனை சேனை தலைவரில் ஒருவன் என ஸ்ரீராமருக்கு தெரியப்படுத்தினான். தாராயா பிதரம் ராஜா ஸ்வஷுரம் பீம விக்ரமம் அப்ரவீத் பிராஞ்சலிர்வாக்கியம் அபிகம்ய பிரணம்ய ச. ராஜா சுக்ரீவன் பீம விக்ரமம் ஆண்மையுற்றவனும் ஸ்வஷுரம் மாமனாருமாகிய தாரையின் பிதரம் தந்தையை அபிகம்ய கிட்டி பிரணம்ய நமஸ்கரித்து பிராஞ்சலிகி கைகூப்பிக் கொண்டு வாக்கியம் ச ஏதோ ஒரு சொல்லையும் அப்ரவீத் சொன்னான். ராஜா சுக்ரீவன் மகா ஆண்மையுற்றவனும் மாமனாருமாகிய தாரையின் தந்தையை கிட்டி நமஸ்கரித்து கைகூப்பிக் கொண்டு ஏதோ ஒரு சொல்லையும் சொன்னான். மரீச்சி புத்திரம் மாரீச்சம் அர்ச்சிஷ்மந்தம் மகாகபிம் விருத்தம் கபிவரைஷோரைர்மயேந்திர சத்ருஷத்யுதிம் புத்தி விக்ரம சம்பன்னம் வைனதேய சமத்யுதிம். மரீச்சி புத்திரான் மாரீச்சான் அர்ச்சிர்மாலான் மகாபலான் ऋषि पुत्रांश तान् सर्वान् प्रतीचेमादेशद्दिशम्. மரீச்சி புத்திரம் மரீச்சியின் புத்திரனாகிய மாரீச்சம் மாரீச்சனையும் கபிவரைகி சிறந்த வானரர்களான சூரைகி சூரர்களால் விருத்தம் சூழப்பட்டவனும் மகேந்திர சத்ருஷத்யுதிம் இந்திரனை நிகர்த்த ஒளி உடையவனும் புத்தி விக்ரம சம்பன்னம் புத்தியும் ஆண்மையும் நிறைந்தவனும் வைனதேய சமத்யுதிம் கருடனுக்கு சமானமான பெருமை உடையவனும் மகாகபிம் பெயர் பெற்ற வானரனுமாகிய அர்ச்சிஷ்மந்தம் அர்ச்சிஷ்மானையும் மரீச்சி புத்திரான் மரீச்சியின் புதல்வர்களாகிய மாரீச்சான் மாரீச்சர்களையும் மகாபலான் மகாபலசாலிகளாகிய அர்ச்சிர்மாலான் அர்ச்சிமாலர்களையும் தான் அந்த சர்வான் எல்லா ரிஷி புத்திரான் ச ரிஷி புத்திரர்களையும் பிரதீச்சீம் திசம் மேற்கு திக்குக்கு ஆதிஷத் கட்டளையிட்டான். மரீச்சியின் புத்திரனாகிய மாரீச்சனையும் சிறந்த வானரர்களான சூரர்களால் சூழப்பட்டவனும் இந்திரனை நிகர்த்த ஒளி உடையவனும்
புத்தியும் ஆண்மையும் நிறைந்தவனும் கருடனுக்கு சமானமான பெருமை உடையவனும் பெயர் பெற்ற வானரனுமாகிய அர்ச்சிஷ்மானையும் மரீச்சியின் புதல்வர்களாகிய மாரீச்சர்களையும் மகாபலசாலிகளாகிய அர்ச்சி மாலர்களையும் அந்த எல்லா ரிஷி புத்திரர்களையும் மேற்கு திக்குக்கு கட்டளையிட்டான். द्वाभ्यां शतसहस्राभ्यां कपीनां कपीसत्तमाः सुशेषण प्रमुखायूयं वैदेहीं परिमार्गत. कपीसत्तमाः வானரோத்தமர்களே, சுசேஷன பிரமுகாக சுசேஷனனை தலைமையாய்க் கொண்ட யூயம் நீங்கள் கபீனாம் வானரர்களின் துவாபியாம் இரு சத சஹசிராபியாம் 100,000 வைதேகீம் சீதாதேவியை பரிமார்க்கத்தை தேடுங்கள். வானரோத்தமர்களே, சுசேஷனனை தலைமையாய்க் கொண்ட நீங்கள் வானரர்களின் 100,000 சீதாதேவியை தேடுங்கள். सुराष्ट्रान् सह बाह्लीकान् शूरान् भीमांस्तथैव च स्फीतान् जनपदान् रम्यान् विपुलानि पुराणि च पुन्नागगहनं कुक्षिं बकुलोद्दालकाकुलं तथाकेतकषण्डांश मार्गध्वं हरियुथपाः प्रत्यक्स्रोतो गमाश्चैव नद्य शीतजलाशिवाः तापसानामरण्यानि कान्तारागिरयश्च ये. हरिपुङ्गवाः वानर उत्तमர்களே, சுராஷ்டிரான் சுராஷ்டிர தேசங்களையும் சக பாஹ்லீகான் பாஹ்லீக தேசங்களோடு கூடவே சூராஞ்ச சூர தேசங்களையும் பீமான் ஏவ பீம தேசங்களையும் ரம்யான் அழகிய ஸ்பீதான் செழித்த ஜனபதான் ததா நாடுகளையும் விப்புலானி விசாலமான புராணீச்ச நகரங்களையும் புன்னாக ககனம் புன்னாக மரங்கள் செறிந்த பக்குலோத்தால காக்குலம் மகிழ் உத்தாலக்கம் இவைகள் நிறைந்த குக்ஷிம் ததா குக்ஷி தேசத்தையும் கேத்தக்க ஷண்டாஞ்ச தாழை வனங்களையும் பிரத்யக்ஸ்ரோத்தோ கமாக மேற்கு நோக்கி ஓடுகின்றவைகளும் சிவாகா புண்ணியமானவைகளும் சீதஜலாகா குளிர்ந்த ஜலம் உடையவைகளுமான நத்யகா நதிகளையும் தாபசானாம் ரிஷிகளுடைய அரண்யாணி ஆசிரம வனங்களையும் காந்தாராகா காடுகள் கிரையகா மலைகள் ஏச்ச எவைகளோ அவைகளையும் மார்கத்வம் திரிந்து தேடுவீர்களாக. வானரோத்தமர்களே, சுராஷ்டிர தேசங்களையும் பாஹ்லீக தேசங்களோடு கூடவே சூர தேசங்களையும் பீம தேசங்களையும் அழகிய செழித்த நாடுகளையும் விசாலமான நகரங்களையும் புன்னாக மரங்கள் செறிந்த மகிழ் உத்தாலக்கம் இவைகள் நிறைந்த குக்ஷி தேசத்தையும் தாழை வனங்களையும் மேற்கு நோக்கி ஓடுகின்றவைகளும் புண்ணியமானவைகளும் குளிர்ந்த ஜலம் உடையவைகளுமான நதிகளையும் ரிஷிகளுடைய ஆசிரம வனங்களையும் காடுகள் மலைகள் எவைகளோ அவைகளையும் திரிந்து தேடுவீர்களாக. ததஸ்தலே மருப்ராயாமத்யுச்சசிரசசிலாः गिरिजालावृतां दुर्गां मार्गयित्वा पश्चिमां दिशम्. ततः पश्चिममासाद्य समुद्रं द्रष्टुमर्हथ. तिमेन
तिमीनक्रायुतजलम् अक्षोभ्यमथ वानराः வானரர்களே ததா அதன்மேல் மறுபிராயாம் நீரற்ற உவட்டு ஸ்தலீம் பிரதேசத்தையும் அத்யுச்ச சிரசக மிக உயர்ந்த கொடிமுடிகளை உடைய சிலாஹா மலைகளையும் கிரி ஜாலாவிருத்தாம் மலை தொடர்கள் உற்றதும் துர்காம் புகுவதற்கு அரியதுமான பஷ்சிமாம் மேற்கு திசம் திக்கை மார்கித்வா தேடிவிட்டு ததா அதன்மேல் திமினக்ராயுத ஜலம் திமிங்கலம் முதலை இவைகள் நிறைந்த ஜலமுடையதும் அக்ஷோபியம் கம்பீரமானதுமான பஷ்சிமம் மேற்கு சமுத்திரம் சமுத்திரத்தை ஆசாத்திய அடைந்து அத அப்பொழுது திரஷ்டும் அர்ஹத பார்க்க கடவீர்கள். வானரர்களே அதன்மேல் நீரற்ற உவட்டு பிரதேசத்தையும் மிக உயர்ந்த கொடிமுடிகளை உடைய மலைகளையும் மலை தொடர்கள் உற்றதும் புகுவதற்கு உரியதுமான மேற்கு திக்கை தேடிவிட்டு அதன்மேல் திமிங்கலம் முதலை இவைகள் நிறைந்த ஜலமுடையதும் கம்பீரமானதுமான மேற்கு சமுத்திரத்தை அடைந்து அப்பொழுது பார்க்க கடவீர்கள். ததக்கேத்தக்க ஷண்டேஷு தமாலகஹனேஷு ச கப்பயோ விஹரிஷ்யந்தி நாரிகேலவனேஷு ச. ததா அவ்விடத்தில் கேத்தக்க ஷண்டேஷு தாழை வனங்களிலும் தமால கஹனேஷு ச பச்சிலை வனங்களிலும் நாரிகேல வனேஷு ச திங்கு சோலைகளிலும் கப்பயகா வானரர்கள் விஹரிஷ்யந்தி உற்சாகமாய் காலம் கழிப்பார்கள். அவ்விடத்தில் தாழை வனங்களிலும் பச்சிலை வனங்களிலும் திங்கு சோலைகளிலும் வானரர்கள் உற்சாகமாய் காலம் கழிப்பார்கள். தத்ர சீதாம் ச மார்கத்வம் நிலயம் ராவணஸ்ய ச வேலாத்தட நிவிஷ்டேஷு பர்வதேஷு வனேஷு ச முரச்சி பத்தனம் சைவ ரம்யம் சைவ ஜட்டிபுரம் அவந்தி மங்களோபாம் ச ததா ச லக்ஷிதம் வனம் ராஷ்ட்ராணி ச விஷாலாணி பத்தனானி ததஸ்ததः. தத்ர அவ்விடத்தில் வேலாத்தட்ட நிவேஷ்டேஷு சமுத்திர கரையிலும் இருக்கின்ற பர்வதேஷு பர்வதங்களிலும் வனேஷு ச வனங்களிலும் முரச்சி பத்தனம் ச ஏவ முரச்சி பட்டணத்திலும் ரம்யம் ச அழகிய ஜட்டிபுரம் ஏவ ஜட்டி நகரத்திலும் அவந்திம் அவந்தி புரியிலும் அங்கலோபாம் ச அங்கலோப்பம் என்னும் புறத்திலும் ததா அவ்வண்ணமே அலக்ஷிதம் அலக்ஷிதம் என்னும் வனம் ச வனத்திலும் விஷாலாணி விசாலமான ராஷ்டிராணி ராஜ்யங்களிலும் பத்தனானி ச பட்டணங்களிலும் ததஸ்ததः எல்லாவிடங்களிலும் ராவணஸ்ய ராவணனுடைய நிலையம் ச இருப்பிடத்தையும் சீதாம் ச சீதா தேவியையும் மார்கத்வம் தேடக் கடவீர்கள். அவ்விடத்தில் சமுத்திர கரையிலும் இருக்கின்ற பர்வதங்களிலும் வனங்களிலும் முரச்சி பட்டணத்திலும் அழகிய ஜட்டி நகரத்திலும் அவந்திபுரியிலும் அங்கலோப்பம் என்னும் புறத்திலும் அவ்வண்ணமே அலக்ஷிதம் என்னும் வனத்திலும் விசாலமான ராஜ்யங்களிலும் பட்டணங்களிலும் எல்லாவிடங்களிலும் ராவணனுடைய இருப்பிடத்தையும்
சீதா தேவியையும் தேடக் கடவீர்கள். சிந்து சாகரயோश्चैव சங்கமே தத்ர பர்வதः மகான் ஹேமகிரிர்நாம சதஸ்ருங்கோ மகாத்ருமः. தத்ர அந்த சிந்து சாகரயோः சிந்து நதிக்கும் சாகரத்திற்கும் சங்கமே சேருமிடத்தில் மகான் பெரியதும் சதாஸ்ருங்கா 100 கொடி முடிகளை உடையதும் மகாத்ருமகா பெரிய மரங்கள் அடர்ந்ததுமான ஹேமகிரி ஹேமகிரி நாம என்ற பர்வதா ஓர் மலை இருக்கிறது. அந்த சிந்து நதிக்கும் சாகரத்திற்கும் சேருமிடத்தில் பெரியதும் 100 கொடி முடிகளை உடையதும் பெரிய மரங்கள் அடர்ந்ததுமான ஹேமகிரி என்ற ஓர் மலை இருக்கிறது. தஸ்யே பிரஸ்தேஷு ரம்யேஷு சிம்ஹாபக்ஷகமாஸ்திதாः திமி மத்ஸ்யே கஜாம்श्चैव நீடான்யாரோபயந்தி தே. தஸ்யே அதனது ரம்யேஷு அழகிய பிரஸ்தேஷு தாழ்வரைகளில் பக்ஷகமாகா பறக்கவல்ல சிம்ஹாஹா சிங்கங்கள் ஸ்திதாஹா வசிக்கின்றன. தே அவைகள் திமி மத்ஸ்ய கஜாஞ்ச ஏவ திமிங்கலங்களையும் யானைகளையும் நீடானி அவை வசிக்கும் குகைகளில் ஆரோபயந்தி கொண்டு போய் சேர்க்கின்றன. அதனது அழகிய தாழ்வரைகளில் பறக்கவல்ல சிங்கங்கள் வசிக்கின்றன. அவைகள் திமிங்கலங்களையும் யானைகளையும் அவை வசிக்கும் குகைகளில் கொண்டு போய் சேர்க்கின்றன. தானி நீடானி சிம்ஹாணாம் கிரிஷ்ருங்ககதாश्च ये திருப்தாஸ்திருப்தாश्च மாதங்காஸ்தோயதஸ்வனநிஸ்வனாः விச்சரந்தி விஷாலேஸ்மின் தோயபூர்ணே சமந்ததः. கிரிஷ்ருங்ககதாः ச மலை கொடுமுடிகளில் இருப்பவைகளும் திருப்தாக கொழுத்தவைகளும் நிருப்தாக சந்தோஷமுற்றவைகளும் தோயதஸ்வன நிஸ்வனாக மேக ஒலியை நிகர்த்து கர்ஜிக்கின்றவைகளுமான மாதங்காக யானைகள் ஏச்ச எவைகளோ அவைகள் சமந்ததः எங்கு பார்த்தாலும் தோய பூர்ணி நீர் நிறைந்த விஷாலே விசாலமான அஸ்மின் இதில் தானி அந்த நீடானி குகைகளில் விசரந்தி ஒடுங்கி கிடக்கின்றன. மலை கொடுமுடிகளில் இருப்பவைகளும் கொழுத்தவைகளும் சந்தோஷமுற்றவைகளும் மேக ஒலியை நிகர்த்து கர்ஜிக்கின்றவைகளுமான யானைகள் எவைகளோ அவைகள் எங்கு பார்த்தாலும் நீர் நிறைந்த விசாலமான இதில் அந்த குகைகளில் ஒடுங்கி கிடக்கின்றன. தஸ்யே ஸ்ருங்கம் திவஸ்பர்ஷம் காஞ்சனம் சித்ரபாதபம் சர்வமாஷு விசேதவ்யம் கபிபிக் காமரூபிபிஹ. தஸ்யே அதனது திவஸ்பர்ஷம் ஆகாயத்தை அளாவுகிறதும் சித்ரபாதபம் அழகிய மரங்கள் அடங்கியதும் காஞ்சனம் பொன்மயமானதுமான ஸ்ருங்கம் கொடுமுடியிலும் சர்வம் எல்லாவிடங்களிலும் காமரூபிபிகி வேண்டிய உருவம் எடுக்கவல்ல கபிபிகி வானரர்களால் ஆஷு விரைவில் விசேதவ்யம் தேடத்தக்கது. அதனது ஆகாயத்தை அளாவுகிறதும் அழகிய மரங்கள் அடங்கியதும்
பொன்மயமானதுமான கொடுமுடியிலும் எல்லாவிடங்களிலும் வேண்டிய உரு எடுக்க வல்ல வானரர்களால் விரைவில் தேடத்தக்கது. கோட்டிம் தத்ர சமுத்ரேத காஞ்சனீம் சதயோஜனாம் துர்தர்ஷாம் பாரியாத்ரஸ்ய கதா த்ரக்ஷ்யத வானராः. அத அதன்மேல் தத்ர அந்த சமுத்திரத்தில் வானரர்களே பாரியாத்ரஸ்ய பாரியாத்திரமெனும் மலையினது காஞ்சனீம் பொன்மயமானதும் சதயோஜனாம் 100 யோஜனை விஸ்தாரமுள்ளதும் துர்தர்ஷாம் கண்கொண்டு பார்க்க ஒண்ணாததுமான கோட்டிம் கொடுமுடிக்கு கதாகா சென்ற வானரர்களாக திரக்ஷ்யத காண்பீர்கள். அதன்மேல் அந்த சமுத்திரத்தில் வானரர்களே பாரியாத்திரம் எனும் மலையினது பொன்மயமானதும் 100 யோஜனை விஸ்தாரமுள்ளதும் கண்கொண்டு பார்க்க ஒண்ணாததுமான கொடுமுடிக்கு சென்ற வானரர்களாக காண்பீர்கள். கோட்யஸ்தத்ர சதுர்விம்சத் கந்தர்வாணாம் தரஸ்வினாம் வசந்த்யக்னி நிகாஷாணாம் கோராணாம் பாப கர்மணாம். தத்ர அவ்விடத்தில் தரஸ்வினாம் பலசாலிகளும் அக்னி நிகாஷாணாம் அக்னியை நிகர்த்தவர்களும் கோராணாம் கொடியவர்களும் பாப கர்மணாம் பாப செயல் உற்றவர்களுமான கந்தர்வாணாம் கந்தர்வர்களின் சதுர்விம்சத் 24 கோட்யகா கோடிகள் வசந்தி வசிக்கிறார்கள். அவ்விடத்தில் பலசாலிகளும் அக்னியை நிகர்த்தவர்களும் கொடியவர்களும் பாப செயல் உற்றவர்களுமான கந்தர்வர்களின் 24 கோடிகள் வசிக்கிறார்கள். பாவகார்ச்சே பிரதிகாஷாः சமவேதா சஹஸ்ரஷः நாத்யசாதயித்தவ்யாஸ்தே வானரைர்பீம விக்ரமைः. சஹஸ்ரஷः ஆயிரக்கணக்காய் சமவேதாக கூடியிருக்கிறவர்களும் பாவகார்ச்சே பிரதிகாஷாः அக்னியை நிகர்த்தவர்களுமான தே அவர்கள் பீம விக்ரமைகி மகா ஆண்மையுற்ற வானரைகி வானரர்களால் நாத்யாசாதயித்தவ்யாः கொஞ்சமும் அணுகத்தகாதவர்கள். ஆயிரக்கணக்காய் கூடியிருக்கிறவர்களும் அக்னியை நிகர்த்தவர்களுமான அவர்கள் மகா ஆண்மையுற்ற வானரர்களால் கொஞ்சமும் அணுகத்தகாதவர்கள். நாதேயம் ச ஃபலம் தஸ்மாத் தேசாத் கிஞ்சித் ப்ளவங்கமைः துராசதாஹி தே வீராः சத்வவந்தோ மகாபலாः. தஸ்மாத் அந்த தேசாத் தேசத்திலிருந்து ப்ளவங்கமைஹி வானரர்களால் கிஞ்சித் ஏதாவது ஒரு ஃபலம் ச பழமும் ஆதேயம் ந எடுக்கத்தக்கதென்று ஹி ஏனெனில் மகாபலாः மகாபலசாலிகளும் சத்வவந்தः ஆண்மை உடையவர்களும் வீராः சூரர்களுமான தே அவர்கள் துராசதாக அணுக முடியாதவர்கள். அந்த தேசத்திலிருந்து வானரர்களால் ஏதாவது ஒரு பழமும் எடுக்கத்தக்கதென்று ஏனெனில் மகாபலசாலிகளும் ஆண்மை உடையவர்களும் சூரர்களுமான அவர்கள் அணுக முடியாதவர்கள். ஃபலமூலானி தே தத்ர ரக்ஷந்தே பீம விக்ரமாः தத்ர யத்னश्च கர்த்தவ்யோ
मार्गितव्या च जानकी न हि तेभ्यो भयं किञ्चित् कपित्वम् अनुवर्तता பீமவிக்கிரமாக மகா ஆண்மையுடையேத்தி அவர்கள் பல மூலாணி பழங்களையும் கிழங்குகளையும் ரக்ஷந்தே பாதுகாக்கின்றார்கள். கப்பித்வம் வானர தன்மையை அனுவர்த்ததாம் பற்றியிருக்கும் உங்களுக்கு தேபியக அவர்களிடமிருந்து பயம் கிஞ்சித் எள்ளளவும் ந இல்லை. தத்ர ச அவ்விடத்திலும் ஜானகி சீதா தேவியார் மார்கிதவ்யா தேடப்பட வேண்டியவள். யத்னஹி வெகு ஜாக்கிரதையாயிருத்தல் கர்த்தவியா கொள்ளத்தக்கது. மகா ஆண்மையுடைய அவர்கள் பழங்களையும் கிழங்குகளையும் பாதுகாக்கின்றார்கள். வானரத் தன்மையை பற்றியிருக்கும் உங்களுக்கு அவர்களிடமிருந்து பயம் எள்ளளவும் இல்லை. அவ்விடத்திலும் சீதா தேவியார் தேடப்பட வேண்டியவள் வெகு ஜாக்கிரதையாக இருத்தல் கொள்ளத்தக்கது. தத்ர வைடூர்யவர்ணாபோ वज्रसंस्थान संस्थितः नानाद्रुमालताकीर्णो वज्रो नाम महागिरिः श्रीमान् समुदितस्तत्र योजनानां शतं समम्. तत्र अविडத்தில் வைடூர்யவர்ணாபः வைடூரிய காந்தியை நிகர்த்ததும் வஜ்ர சம்ஸ்தான சம்ஸ்திதா வஜ்ராயுதத்தின் உறுதி போன்ற உறுதி உள்ளதும் நானா துருமலதாயுதா பல மரங்களும் கொடிகளும் நிறைந்ததுமான வஜ்ரஹா நாம வஜ்ரம் என்ற மகாகிரிகி ஓர் பர்வதம் இருக்கிறது. தத்ர அவ்விடத்தில் யோஜனானாம் யோஜனைகளின் சதம் 100 சமம் சமமாய் ஸ்ரீமான் அழகுற்று சமுதிதக விளங்குகிறது. அவ்விடத்தில் வைடூரிய காந்தியை நிகர்த்ததும் வஜ்ராயுதத்தின் உறுதி போன்ற உறுதி உள்ளதும் பல மரங்களும் கொடிகளும் நிறைந்ததுமான வஜ்ரம் என்ற ஓர் பர்வதம் இருக்கிறது. அவ்விடத்தில் யோஜனைகளின் 100 சமமாய் அழகுற்று விளங்குகிறது. குஹாஸ்தத்ர விசேதவ்யாः பிரயத்னேன ப்ளவங்கமாக வானரர்களே. தத்ர அவ்விடத்தில் குகைகள் பிரயத்னேன ஜாக்கிரதையோடு விசேதவ்யாக தேடத்தக்கவைகள். வானரர்களே அவ்விடத்தில் குகைகள் ஜாக்கிரதையோடு தேடத்தக்கவைகள். சதுர்பாகே சமுத்திரஸ்யே சக்ரவான் நாம பர்வதः சமுத்திரஸ்யே சமுத்திரத்தில் சதுர்பாகே 4வது பாகத்திலே சக்ரவான் நாம சக்ரவான் என்ற பர்வதம் இருக்கிறது. சமுத்திரத்தில் 4வது பாகத்திலே சக்ரவான் என்ற பர்வதம் இருக்கிறது. தத்ர சக்ரம் சஹஸ்ராரம் நிர்மிதம் விஸ்வகர்மணா. தத்ர அதில் சஹஸ்ராரம் எனும் சக்கரமானது விஸ்வகர்மணா விஸ்வகர்மாவினால் நிர்மிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சஹஸ்ராரம் எனும் சக்கரமானது விஸ்வகர்மாவினால் நிர்மிக்கப்பட்டிருக்கிறது. तत्र पंच जनम हत्वा हयग्रीवं च दानवम् आजहार ततश्चक्रं शङ्खं च पुरुषोत्तमः. तत्र च அவ்விடத்தில்தான்
पुरुषोत्तमः श्रीमहाविष्णु பஞ்சஜனம் பஞ்சஜனன் என்ற அசுரனையும் ஹயக்ரீவன் என்ற தானவம் அசுரனையும் ஹத்வா கொன்று ததா அதன்மேல் சக்கரம் சக்கரத்தையும் சங்கம் சங்கையும் ஆஜஹார கைப்பற்றினார். அவ்விடத்தில்தான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பஞ்சஜனன் என்ற அசுரனையும் ஹயக்ரீவன் என்ற அசுரனையும் கொன்று அதன் மேல் சக்கரத்தையும் சங்கையும் கைப்பற்றினார். தத்ர சாணுஷு சித்ரேஷு விஷாலாசு குஹாசு ச ராவண சஹ வைதேஹ்யா மார்கிதவ்யேஸ்ததஸ்ததः. தத்ர அவ்விடத்தில் சித்ரேஷு அழகிய சாணுஷு தாழ்வரைகளிலும் விஷாலாசு பெரிய குஹாசு ச குகைகளிலும் ததஸ்ததः எல்லாவிடங்களிலும் ராவணன் வைதேஹ்யா சக சீதா தேவியோடு கூட மார்கிதவ்யா தேடத்தக்கவன். அவ்விடத்தில் அழகிய தாழ்வரைகளிலும் பெரிய குகைகளிலும் எல்லாவிடங்களிலும் ராவணன் சீதா தேவியோடு கூட தேடத்தக்கவன். யோஜனானாம் ததஷஷ்டேர்வராஹோ நாம பர்வதः சுவர்ணஸ்ருங்க சுஸ்ரீமான் அகாதே வருணாலயே. ததா அதன்மேல் அகாதே மிகாழமான வருணாலயே சமுத்திரத்தில் சுவர்ண ஸ்ருங்கா பொற்கொடு முடிகளை உடையதும் சுஸ்ரீமான் மிக அழகியதும் யோஜனானாம் யோஜனைகளின் ஷஷ்டியி 60 வராஹா நாம வராகம் என்ற பர்வதம் ஒன்று இருக்கிறது. அதன் மேல் மிக ஆழமான சமுத்திரத்தில் பொற்கொடு முடிகளை உடையதும் மிக அழகியதும் யோஜனைகளின் 60 வராகம் என்ற பர்வதம் ஒன்று இருக்கிறது. தத்ர பிராக்ஜோதிஷம் நாம ஜாதரூபமயம் புரம் யஸ்மின் வசதி துஷ்டாத்மா நரக்கோ நாம தானவः. தத்ர அதில் ஜாதரூபமயம் பொன்மயமான பிராக்ஜோதிஷம் நாம பிராக்ஜோதிஷம் என்ற புறம் ஒரு நகரம் இருக்கிறது. யஸ்மின் எதுவோ அதில் துஷ்டாத்மா துஷ்டனாகிய நரக்கஹா நரக்கன் நாம என்ற தானவகா அசுரன் வசதி வசிக்கிறான். அதில் பொன்மயமான பிராக்ஜோதிஷம் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. எதுவோ அதில் துஷ்டனாகிய நரக்கன் என்ற அசுரன் வசிக்கிறான். தத்ர சாணுஷு ரம்யேஷு கானனேஷு குஹாசு ச ராவண சஹ வைதேஹ்யா மார்கிதவ்யஸ்ததஸ்ததः. தத்ர அவ்விடத்தில் ரம்யேஷு அழகிய சாணுஷு தாழ்வரைகளிலும் கானனேஷு காடுகளிலும் குஹாசு ச குகைகளிலும் ததஸ்ததः எல்லாவிடங்களிலும் வைதேஹ்யா சக சீதா தேவியோடு கூட ராவணன் மார்கிதவ்யா தேடத்தக்கவன். அவ்விடத்தில் அழகிய தாழ்வரைகளிலும் காடுகளிலும் குகைகளிலும் எல்லாவிடங்களிலும் சீதா தேவியோடு கூட ராவணன் தேடத்தக்கவன். தமதிக்ரம்ய சைலேந்திரம் காஞ்சனாந்தர நிர்தரः பர்வத சர்வ சௌவர்ணோ தாரா பிரஸ்ரவணாயுதः. தம் அந்த சைலேந்திரம் மலையரசை அதிக்ரம்ய தாண்டி காஞ்சனாந்தர நிர்தரः
பொன்மயமான உள்பிரதேசத்திலுள்ள குகைகளை உடையதும் தாரா பிரஸ்ரவணாயுதா எப்பொழுதும் பிரவாகம் எடுத்து ஓடும் மலை அருவிகளோடு கூடினதுமான சர்வ சௌவர்ணகா சர்வ சௌவர்ணம் என்னும் பர்வதகா ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையரசை தாண்டி பொன்மயமான உள்பிரதேசத்திலுள்ள குகைகளை உடையதும் எப்பொழுதும் பிரவாகம் எடுத்து ஓடும் மலை அருவிகளோடு கூடினதுமான சர்வ சௌவர்ணம் என்னும் ஒரு மலை இருக்கிறது. தம் கஜாஷ்ச வராஹாஷ்ச சிம்ஹா வியாக்ராஷ்ச சர்வதः அபிகர்ஜந்தி சததம் தேன சப்தேன தர்பிதாः. தம் அதில் சததம் எக்காலத்திலும் கஜாச்ச யானைகளும் வராச்ச பன்றிகளும் சிம்ஹாஹா சிங்கங்களும் வியாக்ராச்ச புலிகளும் சர்வதா எங்கும் தர்பிதாஹா செருக்குற்றவைகளாய் தேன அந்த சப்தேன சத்தத்தால் அபிகர்ஜந்தி கர்ஜிக்கின்றன. அதில் எக்காலத்திலும் யானைகளும் பன்றிகளும் சிங்கங்களும் புலிகளும் எங்கும் செருக்குற்றவைகளாய் அந்த சத்தத்தால் கர்ஜிக்கின்றன. யஸ்மின் ஹரி ஹய ஸ்ரீமான் மகேந்திர பாக்க சாசனः அபிஷிக்த சுரைராஜா மேகவான் நாம பர்வதः. யஸ்மின் எந்த அதில் ஹரிஹயா பச்சை குதிரைகளை உடையவனும் பாக்கசாசனகா பாக்காசுரனை கொன்றவனும் ஸ்ரீமான் ஸ்ரீமானுமாகிய மகேந்திரா இந்திரன் சுரைஹி தேவர்களால் ராஜா மன்னனாக அபிஷிக்தகா முடிசூட்டப்பட்டான். பர்வதா மலை மேகவான் மேகவான் நாம என பெயருடனும் வழங்கப்படுவதுண்டு. எந்த அதில் பச்சை குதிரைகளை உடையவனும் பாக்காசுரனை கொன்றவனும் ஸ்ரீமானுமாகிய இந்திரன் தேவர்களால் மன்னனாக முடிசூட்டப்பட்டான். மலை மேகவான் என பெயருடனும் வழங்கப்படுவதுண்டு. தமதிக்ரம்ய சைலேந்திரம் மகேந்திர பரிபாலிதம் ஷஷ்டிம் கிரி சஹஸ்ராணி காஞ்சனானி கமிஷ்யத. தருணாதித்யவர்ணாணி பிராஜமானானி சர்வதः ஜாதரூபமயைர்வృక్షைः சோபிதானி சுபுஷ்பிதைः. மகேந்திர பரிபாலிதம் இந்திரனால் பரிபாலிக்கப்பட்ட தம் அந்த சைலேந்திரம் மலையரசை அத்திக்கிரமிய தாண்டி காஞ்சனானி பொன்மயமானவைகளும் தருணாதித்ய வருணாணி இளம் சூரியனது ஒளி கொண்டு பிராஜமானானி விளங்குகிறவைகளும் சர்வதா எங்கும் சுபுஷ்பிதைகி நன்கு பூத்த ஜாத்த ரூபமயைகி பொன்மயமான விருக்ஷைகி மரங்களால் சோபிதானி அழகுற்று விளங்குகின்றவைகளுமான ஷஷ்டிம் 60 கிரி சகசிராணி 1000 மலைகளை கமிஷ்யத அடைவீர்கள். இந்திரனால் பரிபாலிக்கப்பட்ட அந்த மலையரசை தாண்டி பொன்மயமானவைகளும் இளம் சூரியனது ஒளி கொண்டு விளங்குகிறவைகளும் எங்கும் நன்கு பூத்த பொன்மயமான மரங்களால் அழகுற்று விளங்குகின்றவைகளுமான 60,000 மலைகளை அடைவீர்கள். தேஷா மத்தியே ஸ்திதோ ராஜா மேருருத்தர பர்வதः ஆதித்யேன பிரசன்னேன சைலோதத்தவரபுரா. தேஷாம் அவைகளின் மத்தியே நடுவில் உத்தர பர்வதः மிகச் சிறந்த பர்வதமும்
ராஜா எல்லாவற்றிலும் பெரிதுமாகிய மேருவெனும் பர்வதம் இது வேறொரு மேரு பர்வதம் ஸ்திதாயிருக்கிறது. புறா முன்னொரு கால் சைலகா பர்வதமானது பிரசன்னேன உள்ளம் கொள்ளிருந்த ஆதித்யேன சூரிய பகவானால் தத்தவரகா பின்கண்ட வரத்தை பெற்றது. அவைகளின் நடுவில் மிகச் சிறந்த பர்வதமும் எல்லாவற்றிலும் பெரிதுமாகிய மேருவெனும் பர்வதம் இது வேறொரு மேரு பர்வதம் இருக்கிறது. முன்னொரு கால் பர்வதமானது உள்ளம் குளிர்ந்த சூரிய பகவானால் பின்கண்ட வரத்தை பெற்றது. தேனைவ முக்த சைலேந்திரः சர்வ ஏவ த்வதாஶ்ரயாः மத்ப்ரசாதாத் பவிஷ்யந்தி திவாராத்ரௌ ச காஞ்சனாः. சைலேந்திரः மலையரசு தேன அவரால் ஏவம் பின்கண்டபடி உக்தகா வரமளிக்கப்பட்டது. த்வதாஶ்ரயாः உன்னை அடைந்திருக்கும் சர்வே ஏவ எல்லோருமே திவாராத்ரௌ ச பகலிலும் இரவிலும் காஞ்சனாக பொன்னாக மத் பிரசாதாத் என்னுடைய அருளினால் பவிஷ்யந்தியாக கடவன. மலையரசு அவரால் பின்கண்டபடி வரமளிக்கப்பட்டது. உன்னை அடைந்திருக்கும் எல்லாருமே பகலிலும் இரவிலும் பொன்னாக என்னுடைய அருளினால் ஆகக் கடவன. त्वयि ये चापि वत्स्यन्ति देवगन्धर्व दानवाः ते भविष्यन्ति रक्ताश्च प्रभया काञ्चना इव. ये எந்த தேவ கந்தர்வ தானவாக ச தேவர்களும் கந்தர்வர்களும் தானவர்களும் त्वयि உன்மீது வத்ஸ்யந்தி அப்பி வசிக்கின்றார்களோ தேச்ச அவர்களும் பிரபயா ஒளியால் காஞ்சனாக இவ பொன்னென ரக்தாக சிவந்தவர்களாய் பவிஷ்யந்தி இருப்பார்கள். எந்த தேவர்களும் கந்தர்வர்களும் தானவர்களும் உன்மீது வசிக்கின்றார்களோ அவர்களும் ஒளியால் பொன் என சிவந்தவர்களாயிருப்பார்கள். விஸ்வே தேவாश्च மருதோ வசவश्च திவௌகசः ஆகம்ய பश्चिमाம் சந்தியாம் மேருமுத்தரபர்வதம். ஆதித்யம் உபதிஷ்டந்தி தைश्च சூர்யோபிபூஜிதः அத்ருஷ்யः சர்வபூதானாம் அஸ்தம் गच्छते पर्वतम्. விஸ்வே தேவாः च விஸ்வே தேவர்களும் மருதः மருத்துக்களும் வசவः च வசுக்களும் திவௌகசः தேவர்களும் உத்தர பர்வதம் சிறந்த பர்வதமாகிய மேருவுக்கு ஆகம்ய வந்து ஆதித்யம் சூரிய பகவானை பஷ்சிமாம் சாயங்கால சந்தியாம் சந்தியில் உபதிஷ்டந்தி பூஜிக்கின்றார்கள். தைஹி அவர்களால் அபிபூஜிதः பூஜிக்கப்பட்ட சூரியகா சூரிய பகவான் சர்வபூதானாம் ச பிராணிகள் எவைகளுக்கும் அத்ருஷ்யகா கட்புலன் ஆகாதவராய் அஸ்தம் அஸ்த பர்வதம் கிரியை கச்சதி அடைகிறான். விஸ்வே தேவர்களும் மருத்துக்களும் வசுக்களும் தேவர்களும் சிறந்த பர்வதமாகிய மேருவுக்கு வந்து சூரிய பகவானை சாயங்கால சந்தியில் பூஜிக்கின்றார்கள். அவர்களால் பூஜிக்கப்பட்ட சூரிய பகவான் பிராணிகள் எவைகளுக்கும் கட்புலனாகாதவராய் அஸ்தக்கிரியை அடைகிறான். யோஜனானாம் சஹஸ்ராணி சதானி ச திவாகரः
मुहूर्तार्धेन तं शीघ्रम् अस्तं याति शिलोच्चयम् दिवाकरः सूर्यभगवान् तम् अन्धे अस्तम् अस्त शिलोच्चयम् सिरन्द मलयै முகூர்த்தார்த்தேன ஒரு அரை முகூர்த்தத்திற்குள்ளேயே யோஜனானாம் யோஜனைகளின் சத்தானி 100 சகசிராணி ஆயிரங்களையும் சீக்கிரம் விரைவில் யாத்தி கடந்து அடைகிறான். சூரிய பகவான் அந்த அஸ்த சிறந்த மலையை ஒரு அரை முகூர்த்தத்திற்குள்ளேயே யோஜனைகளின் 100 ஆயிரங்களையும் விரைவில் கடந்து அடைகிறான். ஸ்ருங்கே தஸ்யே மகாதிவ்யம் பவனம் சூரிய சந்நிபம் பிராசாத கண சம்பாதம் விஹிதம் விஸ்வகர்மணா शोभितं तरुभिश्चित्रैर् नानापक्षे समाकुलैः निकेतं पाशहस्तस्य वरुणस्य महात्मनः तस्ये அதனது ஸ்ருங்கே கொடுமுடியில் மகாத் பெரியதும் திவ்யம் அழகானதும் சூரிய சந்நிபம் சூரியனை நிகர்த்ததும் பிராசாத கண சம்பாதம் பல மாளிகைகளால் நிறைந்துள்ளதும் விஸ்வகர்மணா விஸ்வகர்மாவினால் விஹிதம் நிர்மிக்கப்பட்டதும் சித்திரைகி அழகிய நானா பக்ஷி சமாகுலைகி பலவித பக்ஷிகளால் நிறைந்து தருபிகி மரங்களால் சோபித்தம் அழகு வாய்ந்து விளங்குகிறதும் மகாத்மனக மகாத்மாவும் பாஷஹஸ்தஸ்ய பாஷஹஸ்தனுமான வருணஸ்ய வருண பகவானுக்கு நிகேதம் இருப்பிடமாகிய பவனம் ஒரு மாளிகை இருக்கிறது. அதனது கொடுமுடியில் பெரியதும் அழகானதும் சூரியனை நிகர்த்ததும் பல மாளிகைகளால் நிறைந்துள்ளதும் விஸ்வகர்மாவினால் நிர்மிக்கப்பட்டதும் அழகிய பலவித பக்ஷிகளால் நிறைந்த மரங்களால் அழகு வாய்ந்து விளங்குகிறதும் மகாத்மாவும் பாஷஹஸ்தனுமான வருண பகவானுக்கு இருப்பிடமாகிய ஒரு மாளிகை இருக்கிறது. अन्तरामेरुमस्तं च तालो दश शिरामहान् जातरूपमय श्रीमान् भ्रजते चित्रवेदिकः मेरुं मेरुगिरिக்கும் அஸ்தம் ச அஸ்தகிரிக்கும் அந்தராயிடையில் தசசிராக 10 கிளைகளை உடையதும் ஜாத்தரூபமய பொன்மயமானதுமான மகான் பெரிய தாலகா ஒரு பனைமரம் சித்திரவேதிகா அழகிய திண்ணையின் மீது கட்டப்பட்டதாய் ஸ்ரீமான் அழகுற்றதாய் பிராஜத்தே விளங்குகிறது. மேருகிரிக்கும் அஸ்தகிரிக்கும் இடையில் 10 கிளைகளை உடையதும் பொன்மயமானதுமான பெரிய ஒரு பனைமரம் அழகிய திண்ணையின் மீது கட்டப்பட்டதாய் அழகுற்றதாய் விளங்குகிறது. தேஷு சர்வேஷு துர்கேஷு சரஸ்ஸு ச சரித்ஸு ச ராவண சஹ வைதேஹ்யா மார்கிதவ்யஸ்ததஸ்ததः தேஷு அந்த துர்கேஷு துர்கங்கள் சர்வேஷு எல்லாவற்றிலும் சரஹாசூச்ச பொய்கைகளிலும் சரிசூச்ச நதிகளிலும் ததஸ்ததः எல்லாவிடங்களிலும் ராவணக ராவணன் வைதேஹ்யா சக சீதா தேவியோடு கூட மார்கிதவ்யக தேடத்தக்கவன். அந்த துர்கங்கள் எல்லாவற்றிலும்
பொய்கைகளிலும் நதிகளிலும் எல்லாவிடங்களிலும் ராவணன் சீதா தேவியோடு கூட தேடத்தக்கவன். யத்ர திஷ்டதே தர்மஜ்ஞஸ்தபசா ஸ்வேன பாவிதः மேரு சாவர்ணிரித்யேவ க்யாத்தோ வை பிரஹ்மணா சமஹ. யத்ர எந்த இதில் பிரஹ்மணா பிரம்மதேவரை சமஹா ஒத்தவரும் தர்மஜ்ஞக தர்மம் அறிந்தவரும் ஸ்வேன தனது தபசா தவ மகிமையால் பாவிதா ஏவ பிரசித்தி பெற்றவருமான மேரு சாவர்ணிஹி மேரு சாவர்ணி இத்திவை என்று கியாத்தக பெயர் பெற்றவர் திஷ்டதி இருக்கிறார். எந்த இதில் பிரம்மதேவரை ஒத்தவரும் தர்மம் அறிந்தவரும் தனது தவ மகிமையால் பிரசித்தி பெற்றவருமான மேரு சாவர்ணி என்று பெயர் பெற்றவர் இருக்கிறார். பிரஷ்டவ்யோ மேரு சாவர்ணேர் மகர்ஷி சூரிய சந்நிபஹ பிரணம்ய சிரசா பூமௌ பிரவృத்திம் மைதிலீம் பிரதி. சூரிய சந்நிபஹ சூரிய பகவானை நிகர்த்த மகர்ஷிகி முனிவர் பெருமானாகிய மேரு சாவர்ணிஹி மேரு சாவர்ணி பூமௌ தரையில் சிரசா தலையால் பிரணம்ய வணங்கி நமஸ்கரித்து மைதிலீம் பிரதி மைதிலியாரை பற்றிய பிரவృத்திம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சியை பற்றி பிரஷ்டவ்யகா கேட்கப்பட வேண்டியவர். சூரிய பகவானை நிகர்த்த முனிவர் பெருமானாகிய மேரு சாவர்ணி தரையில் தலையால் வணங்கி நமஸ்கரித்து மைதிலியாரை பற்றிய நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சியை பற்றி கேட்கப்பட வேண்டியவர். ஏதாவஜ்ஜைவலோகஸ்ய பாஸ்கரோ ரஜனீக்ஷயே கிருத்வா விதிமரம் சர்வம் அஸ்தம் கச்சதே பர்வதம். பாஸ்கரः சூரியன் ஜீவலோகஸ்ய உலகிற்கு ஏதாவத் இது வரைக்கும் தான் சர்வம் எல்லாவற்றையும் ரஜனீக்ஷயே இரவு கழிந்த பொழுது விதிமிரம் இருளற்றதாக கிருத்வா செய்துவிட்டு அஸ்தம் அஸ்த பர்வதம் கிரியை கச்சதி அடைகிறான். சூரியன் உலகிற்கு இதுவரைக்கும் தான் எல்லாவற்றையும் இரவு கழிந்த பொழுது இருளற்றதாக செய்துவிட்டு அஸ்தக்கிரியை அடைகிறான். ஏதாவத் வானரை சக்கியம் கந்தும் வானர புங்கவாः அபாஸ்கரம் அமர்யாதம் ந ஜானீமஸ்ததः பரம். வானர புங்கவாः வானரோத்தமர்களே வானரைஹி வானரர்களால் ஏதாவத் இதுவரையில்தான் கந்தும் போக சக்கியம் முடியும் அபாஸ்கரம் சூரியனில்லாததும் அமரியாதம் எல்லை இல்லாததுமான ததः பரம் அதற்கு மேல் ந ஜானீமஹ நாமறியோம். வானரோத்தமர்களே வானரர்களால் இதுவரையில்தான் போக முடியும் சூரியன் இல்லாததும் எல்லை இல்லாததுமான அதற்கு மேல் நாம் அறியோம். அதிகம்யதோ வைதேஹீம் நிலையம் ராவணஸ்ய ச அஸ்தப்பர்வதமாசாத்ய பூர்ணே மாசே நிவர்த்தத. அஸ்த பர்வதம் வரைக்கும் ஆசாத்ய சென்று ராவணனுடைய நிலையம் ச இருப்பிடத்தையும் வைதேஹீம் தூ வைதேகியாரை பற்றியும் அதிகம்யே சமாச்சாரம் தெரிந்து கொண்டு மாசே ஒரு மாதம் பூர்ணே முடியுமுன்
நிவர்த்தத திரும்பி வந்து சேருங்கள். அஸ்த பர்வதம் வரைக்கும் சென்று ராவணனுடைய இருப்பிடத்தையும் வைதேகியாரை பற்றியும் சமாச்சாரம் தெரிந்து கொண்டு 1 மாதம் முடியும் முன் திரும்பி வந்து சேருங்கள். ஊர்த்வம் மாசான்னவஸ்தவ்யம் வசன்வத்யோ பவேன்மம. ஊர்த்வம் மாசாத் 1 மாதத்திற்கு மேல் வஸ்தவ்யம் தாமதிக்க கூடாது. வசன் அப்படி தாமதிப்பவன் மம என்னுடைய வத்யக மரண தண்டனை விதிக்கப்பட்டவனாக பவேதாவான். 1 மாதத்திற்கு மேல் தாமதிக்க கூடாது. அப்படி தாமதிப்பவன் என்னுடைய மரண தண்டனை விதிக்கப்பட்டவனாக ஆவான். சஹைவ சூரோ யுஷ்மாபிஹி ஸ்வசுரோ மே கமிஷ்யதே ஸ்ரோதவ்யம் சர்வமேதஸ்ய பவத்பிர்திஷ்டகாரிபிஹி. யுஷ்மாபிஹி சஹாயேவ உங்களோடு கூடவே சூரஹா சூரராகியமே எனது ஸ்வசுரஹா மாவனார் கமிஷ்யதி வருவார். திஷ்ட காரிபிகி மனம் கோணாது நடக்கின்றவர்களாகிய பவத்பிகி உங்களால் ஏத்தஸ்ய இவருடைய சர்வம் ஆக்ஞை எதுவும் ஸ்ரோதவ்யம் சொன்னபடி செய்யத்தக்கது. உங்களோடு கூடவே சூரராகிய எனது மாமனார் வருவார். மனம் கோணாது நடக்கின்றவர்களாகிய உங்களால் இவருடைய ஆக்ஞை எதுவும் சொன்னபடி செய்யத்தக்கது. குருரேஷ மகாபாஹுः ஸ்வசுரோ மே மகாபலः பவந்தச்சாபி விக்ராந்தாः பிரமாணம் சர்வகர்மசு. மகாபலः மகாபலசாலியும் மகாபாஹுः மகாபாகுவும் குருः பெரியவரும் மே எனது ஸ்வசுரஹா மாமனாருமான ஏஷகாச்ச இவரும் விக்ராந்தாக பராக்கிரமசாலிகளாகிய பவந்தகா பி நீங்களும் சர்வ கர்மசு எல்லா காரியங்களிலும் பிரமாணம் நியமிக்கப்பட்ட கருவி. மகாபலசாலியும் மகாபாகுவும் பெரியவரும் எனது மாமனாருமான இவரும் பராக்கிரமசாலிகளாகிய நீங்களும் எல்லா காரியங்களிலும் நியமிக்கப்பட்ட கருவி. பிரமாணமேனம் சம்ஸ்தாப்யே சர்வத பஷ்சிமாம் திசம் பவந்தः பரிபஷ்யந்தோ யதா த்ரோஷ்யேத ஜானகி. ஜானகி ஜானகியார் யதா எப்படி செய்தால் திருஷ்யேத காணப்படுவாரோ அப்படியே ஏனம் இவரை பிரமாணம் மேல் அதிகாரியாய் சம்ஸ்தாப்ய வைத்துக்கொண்டு பஷ்சிமாம் மேற்கு திசம் திக்கில் சர்வதா எங்கும் பவந்தகா நீங்கள் பரிபஷ்யந்தோ ஜாக்கிரதையாய் தேடக்கடவீர்கள். ஜானகியார் எப்படி செய்தால் காணப்படுவாரோ அப்படியே இவரை மேலதிகாரியாய் வைத்துக்கொண்டு மேற்கு திக்கில் எங்கும் நீங்கள் ஜாக்கிரதையாய் தேடக்கடவீர்கள். द्रष्टायां तो नरेन्द्रस्य पत्न्याम् अमित तेजसः कृतकृत्या भविष्यामः कृतस्य प्रतिकर्मणाम्. अमित तेजसः महातेजस्वियागिये नरेन्द्रस्य पुरुषोत्तमनुடைய पत्न्याम् पत्नी द्रष्टायां तो காணப்படும் பட்சத்தில் கிருத்தஸ்ய செய்த நன்றிக்கு பிரதி கர்மணா ஏற்ற கைமாறால் கிருத்தகிருத்தியாக கிருத்தகிருத்தியர்களாக பவிஷ்யாமக நாமாவோம்.
மகா தேஜஸ்வியாகிய புருஷோத்தமனுடைய பத்னி காணப்படும் பட்சத்தில் செய்த நன்றிக்கு ஏற்ற கைமாறால் கிருத்தகிருத்தியர்களாக நாமாவோம். अतोऽन्यदपि यत्किञ्चित् कार्यस्यास्य हितं भवेत् सम्प्रधार्य भवद्भिश्च தேசகாலார்த்தசம்ஹிதம். अतः இதைக் காட்டிலும் யத்கிஞ்சித் ஏதேனும் ஒரு அந்யத் வேறொன்று அஸ்ய இந்த காரியஸ்ய நமது காரியத்திற்கு ஹிதம் ஹிதமானதாக பவேதபி ஆகுமாயின் பவத்பிஹி உங்களால் தேச காலார்த்த சம்ஹிதம் தேசம் காலம் அர்த்தம் இவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் சம்பிரதாரிய தீர்காலோசனை செய்து அப்படியே செய்யத்தக்கது. இதைக் காட்டிலும் ஏதேனும் ஒரு வேறொன்று இந்த நமது காரியத்திற்கு ஹிதமானதாக ஆகுமாயின் உங்களால் தேசம் காலம் அர்த்தம் இவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் தீர்காலோசனை செய்து அப்படியே செய்யத்தக்கது. தத சுசேஷன பிரமுகா ப்ளவங்கமாக சுக்ரீவவாக்கியம் நிபுணம் நிஷம்ய ஆமந்த்ர்ய சர்வே ப்ளவகாதிபாஸ்தே ஜக்முர்திஷம் தாம் வருணாபிகுப்தாம். ததः அப்பொழுது தே அந்த சுசேஷன பிரமுகாக சுசேஷனனை தலைமையாக கொண்டவர்களும் ப்ளவகாதிபாக வானர பெரியோர்களுமான ப்ளவங்கமாக வானரர்கள் சர்வே எல்லோரும் நிப்புணம் யுக்தி யுக்தமான சுக்ரீவ வாக்கியம் சுக்ரீவனது சொல்லை நிஷம்ய கேட்டு ஆமந்திரிய விடை பெற்று கொண்டு வருணாபிகுப்தாம் வருணனால் பாதுகாக்கப்பட்ட தாம் அந்த திஷம் திக்குக்கு ஜக்முகு பிரயாணமானார்கள். அப்பொழுது அந்த சுசேஷனனை தலைமையாக கொண்டவர்களும் வானர பெரியோர்களுமான வானரர்கள் எல்லோரும் யுக்தி யுக்தமான சுக்ரீவனது சொல்லை கேட்டு விடை பெற்று கொண்டு வருணனால் பாதுகாக்கப்பட்ட அந்த திக்குக்கு பிரயாணமானார்கள். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே द्वे चत्वारिंशः सर्गः.